Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், கிரைம் சிச்சுவேஷன் பற்றி தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்து இருக்குது, குறிப்பாக கடந்த ஒரு 5 வருஷத்துல தமிழ்நாடு அரசு என்னென்ன ஆக்ஷன் எடுத்து இருக்குது, இன்னைக்கு தேதியில இந்த கிரைம் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதை சம்பந்தமா உங்களுக்கு ஒரு பிரீஃபிங் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வருதுக்கு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்ப தமிழ்நாடுடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ஒரு சிச்சுவேஷன் கணக்கு எடுத்து பார்க்கும் போது எல்லா மேஜர் கிரைம் ஹெட்ஸ்ல நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட்டட் ஒரு சப்ஸ்டான்சியல் டிக்ளைன் இருக்குது. குறிப்பாக பார்க்கும் போது நம்ம நம்பர் ஆஃப் மர்டர் கேசஸ் ரிப்போர்ட்டட் எடுக்கும் போது, அது போல மர்டர் ஃபார் கெயின் எடுக்கும் போது, டெக்காய்டி கேசஸ் எடுக்கும் போது, ராபரி இந்த மாதிரி கேசஸ் எடுக்கும் போது, இன்க்ளூடிங் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் த ரைட்டிங், நம்பர் ஆஃப் ரேப் கேசஸ். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் ஃபிகர் எடுத்து பார்த்தீங்கன்னா, in all these crimes எல்லாத்துல the number of cases which are being reported, there is a substantial decline. ரொம்ப ஸ்பெசிபிக் பேசணும்னா I will just take up number of murder cases எடுங்க. 2021ல தமிழ்நாட்டுல ஸ்டேட் லெவல்ல 1597 cases were reported for the murder. இதே நம்பர் வருஷம் அப்படி ஸ்டீடி டிக்ளைன் காட்டிட்டு இருக்கோம். 2024ல 1490 கேசஸ், 2025ல 1461 கேசஸ். சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் ரேப் கேசஸ்ல பாத்தீங்கன்னா சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டீடி டிக்ளைன் இஸ் தேர். 2021 we started with 422 cases being reported. இது அப்படியே ஸ்டீடி டிக்ளைன். இன்னைக்கு 2025ல 401 கேசஸ் ரிப்போர்ட்டட் இன் 2025. இப்படி பார்க்கும் போது in most of the almost all the major crime heads, the number of cases which are being reported has come down. அதே போல லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு all the major events, temple festivals, other kind of aspects also, the department, police department and the government நம்ம இணைந்து இதை கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணதுக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கோம். இந்த மெசேஜ், இந்த பிரீஃபிங் கொடுக்கறதுக்கு தான் நாங்க உங்களை கூப்பிட்டோம். ஸோ தட் வி கேன், பிகாஸ் இந்த மீடியால ஒரு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல கொஞ்சம் ஒரு பிக்சர் கண்ட்ரரி டு த ஃபேக்ட் ஒரு பிக்சர் கொஞ்சம் கொண்டு வராங்க சில இடத்துல இருந்து. அதனால இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது பிரஸ் கிட்ட பேசலாம். we can give the true picture with facts and figures. அந்த நோக்கத்துடன் தான் இன்னைக்கு வந்து இருக்கோம். and this is the broader picture. and with this இதை கூட தான் நம்ம இப்ப நெக்ஸ்ட் இப்ப போய்கிட்டு இருக்கோம். 2026 உடைய ஃபிகர் எடுத்து பார்க்கும் போது கூட சேம் கைண்ட் ஆஃப் ட்ரெண்ட் we can say. If you want, I can give the facts and figures of 2026 figures also, but a similar kind of a trend is seen in 2026 figures also. So this is the first message that we want to give, that actually the number of crime for the last 5 years is going down. If you look at the hard statistics, number po edutha pathina, actual number is coming down. I think or request, let us just allow us to give our whatever message that we have. After that we can take your queries also. DGP, you can would like to add something to this. ஹோம் செக்ரட்டரி சார் இப்ப சொன்னது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல முக்கியமான வழக்குகள், அதாவது மர்டர் ஃபார் கெயின், ராபரி, டெக்காய்டி,
அந்த இதை பார்க்கும்போது ஸ்டெடியா இருக்கு, மார்ஜினலா குறைஞ்சிருக்கு. அதே நேரத்துல நம்ம வந்து காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய குற்றமா இருந்தாலும் பெரிய குற்றமா இருந்தாலும் குற்றத்தை சீரியஸா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம மக்களை நிறைய குற்றங்களை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்றோம் நடந்ததுன்னா. இப்ப போக்சோ வழக்குங்கிறது சமீபத்தில் வந்த சட்டம், 2012-13 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த சட்டம் தான். அதை பற்றி அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாம இருந்தது முதல்ல. இப்ப கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச்சில் காவல்துறை மட்டும் இல்லை, பள்ளி கல்வித்துறை, சோஷியல் வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து, ஆயுதரோட வெல்ஃபேர் எல்லாரும் சேர்ந்து போக்சோவை பற்றி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றோம். எல்லாருக்கும் போய் சொல்றோம் போக்சோ கேஸ் இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்ப தைரியமா ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் குழந்தைய தப்பா டச் பண்ணாருன்னா வந்து சொல்றாங்க. இது 10 வருஷம் முன்னாடி நடக்கல. அதனால சில குற்றங்கள் தலைப்புல, அதாவது போக்சோ கேஸ்லயே வருது சில குற்றங்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டிலையும் இப்ப வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுத்து, ஈவன் ஜாதி பேர் சொன்னாலும் உடனடியாக அதுக்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறோம். அடிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது, காயம் இருக்குங்கிறது கட்டாயம் கிடையாது உடம்புல. அதனால இந்த மாதிரி சோஷியல் லெஜிஸ்லேஷன்ஸ்ல, எஸ்பெஷலி போக்சோ அண்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல நிறைய அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் ஆஸ் எ ஹோல் அப்ரோச், அது காவல்துறை மட்டும் இல்லை மற்ற துறைகளும் சேர்ந்து மக்களுக்கு அந்த அறிவு, அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதனால நிறைய புகார்கள் வருது. அந்த வர புகார்களை வந்து நம்மளும் பதிவு பண்ண சொல்றோம். முன்னவரை எல்லாத்தையும் வந்து பெட்டிஷனா வச்சிருக்கிறதோ அல்லது விசாரிக்காம இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஒர்க்கிங் அந்த மைண்ட் செட் இல்லாம, எதா இருந்தாலும் அதை விசாரிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பத்தி கவலைப்படக்கூடாது, வழக்கை பதிவு செஞ்சு விசாரிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல தான் போக்சோலையும் எஸ்சி எஸ்டிலையும் உங்களுக்கு நிறைய வழக்குகள் பதிவாகுது. நம்ம வந்து குற்றங்கள் நிறையன்னு சொல்லி சமுதாயத்தையே நம்ம வந்து ஏதோ ஒரு நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் மக்களுக்கு இதை சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துடும். ஏதோ நம்ம ஏதோ சொசைட்டில நம்மளே ரொம்ப கீழே போயிட்டோமோ. அப்படி கிடையாது. போக்சோ குற்றங்கள் நடந்தா நமக்கு வரணும், நம்ம எல்லா குற்றத்தையும் நாங்கள் சால்வ் பண்றது தான் இருக்கிறோம். இது வரைக்கும் இப்ப ரீசெண்டா வந்த குற்றங்கள்ல கூட ஒரு 2 கேஸ் தான் இப்ப அண்டர் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. பாக்கி எல்லாத்தையும் நம்ம அக்யூசர் கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால தமிழக காவல்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு எந்த குற்றம் நடந்தாலும் அது சீரியஸ் குற்றம் தான். அதுல வந்து நம்ம வந்து சின்ன குற்றம், அது பெரிய குற்றம் இல்லை, அது உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம், எடுப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு அளவுக்கு மீறி நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முக்கியம் நம்மளை பத்தி அசஸ் பண்றதுக்கு. ஆனா அதே நேரத்துல மக்களிடையில விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய குற்றங்கள் வந்தா தகவல் சொல்லுங்கும் போது நம்ம அதை ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்து அதை குறைக்க ஏற்பாடு பண்ணக்கூடாது, முயற்சிக்க கூடாது. Now we can take the questions. சிவகங்கையில ஏற்கனவே வந்து அஜித் குமார் வந்து கஸ்டடியல் டெத் நடந்தது. இப்ப திருப்பியும் அதே டிஸ்ட்ரிக்ட்ல அதே திருவோணம் அதே இடத்துல நடக்குது. ஏற்கனவே நம்ம இன்ஸ்டிடியூட் கொடுத்து எஸ்பிஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். திருப்பியும் அதே சர்க்கிள் நடக்கும்போது அவேர்னஸ் இல்லையா? கஸ்டோடியல் இன்சிடென்ட் சம்பந்தமா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு மெசேஜ் நான் கண்டிப்பா சொல்ல முடியும். 0 tolerance to any custodial incidents. லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன அஜித் குமார் கேஸ்லயே கவர்மெண்ட் உடைய ஸ்டாண்டு, கவர்மெண்ட் உடைய ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நீங்களே பார்த்துருக்கீங்க. இந்த கேஸ்ல டிரான்ஸ்பரண்ட் முறையில விசாரணை நடக்கணும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அந்த நோக்கத்துடன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை சிபிஐக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஒரே காரணம், people should feel that they is a transparent and impartial. Otherwise நம்முடைய சிபிசிஐடியோ அதில் நல்லா விசாரணை செய்யலாம். பட் இன்னும் ஒரு 1 step further ஒரு மெசேஜ் கொடுக்கிறதுக்கு டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த ஆக்ஷன் எடுத்து. ஸோ கவர்மெண்ட் உடைய ஸ்டாண்ட் ஆன் ஆல் த கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் இதை கரெக்டாக நீங்களே பார்த்துக்கலாம். இந்த செகண்ட் இன்சிடென்ட்ஸ் இப்போ நீங்க சொல்லுறீங்க, சிவகங்கையில் நடந்த இப்போ செகண்ட் இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுறீங்க. தட் ஆல்சோ வி ஆர் இன்வெஸ்டிகேட்டிங். அதுவும் நம்ம சிபிசிஐடிக்கு கொடுத்துருக்கோம். அதில் என்ன உண்மை இருக்குது அந்த உண்மைப்படி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அதில் there is 100% no doubt about it. And very strict message has been given to the department to be very, very careful about how to deal with the people. மக்களை எப்படி டீல் பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி டீல் பண்ணணும், இன்வெஸ்டிகேஷன் இன்கொயரி எப்படி செய்யணும், அது சம்பந்தமா நம்ம ஸ்ட்ரிக்ட் நாங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்கோம். பட் இதுல 1-2 இன்சிடென்ட்ஸ் இருக்கும் போது இதுல முக்கியமா என்னன்னா கவர்மெண்ட் உடைய ரெஸ்பான்ஸ் அதில் எப்படி இருக்குது. கவர்மெண்ட் அது உண்மையில
டிரான்ஸ்பரண்ட் மேனர்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் மேனர்ல விசாரணை செஞ்சுட்டு ஏதாவது தவறு நடந்து இருக்குதா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்குதா இல்லையா, அதுக்கு என்ன ஆன்சர் நீங்க பார்க்கணும். See, I will just answer generally and I will then request our senior police officers to respond to this. Exactly for that only I was saying that sometimes we tend to draw a bigger picture, I would say, tend to draw a bigger picture based on one incident, which is not correct. When you are trying to draw a bigger picture, it should be based on the whole kind of a situation that is there. Then only we can draw a bigger picture. As far as sexual assault case பொறுத்தவரைக்கு இப்ப தமிழ்நாடு அரசு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல the kind of action நாங்க எடுத்திருக்கோம், I think that much kind of a serious action would not have taken place in decades. Whether it is a sexual assault against women or it is a sexual assault against children under POCSO. Definitely I can say you with all this. Investigation உடனடியாக நடக்குது, impartial fair investigation உடனடியாக நடக்குது. Conviction, trial and conviction பத்தி ஜெனரலா நாம பேச மாட்டோம், பட் trial and conviction is being given lot of emphasis. இப்போ நாங்க POCSO கோர்ட் உடைய ட்ரையல் எப்படி நடக்குது, கன்விக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குது, அதுவும் நம்ம ரொம்ப மானிட்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு கேஸ்ல ஆக்ஷன் எடுத்துருக்கோம். Maybe our ADG Eleno would like to add something to this particular thing. So now we are extending highest priority to all these POCSO cases, and almost all of the cases the investigation timeline are being adhered to. This might go, that is switched off. On the side. So almost all the cases, the timelines for charge sheeting, the 60 days and 30 days, they are being honored. And let me tell you that because of the quality of investigation and the emphasis we are giving, the POCSO convictions have shown a jump. Almost every week we are seeing a 20-year conviction in a POCSO case. And we can give you data also, but as far as the conviction in POCSO is concerned, that must be the highest and better than even murder cases. So POCSO cases are being accorded very top priority by police department. The POCSO cases, victims and the assistant and the fund, there is a lot of delay victims. இந்த விக்டிம் அசிஸ்டன்ஸ் ஃபண்டுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிலேருந்து ப்ராசஸ் ஆகி இங்கே வரும். அது போக்சோ கேஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலாக ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அது டோட்டல் நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இல்லை. ஆமாம், வழக்குகள் கூட தான் வந்துட்டு இருக்கு. வருஷம் வழக்குகள் கூட தான் வந்துட்டு இருக்கு. போதை பொருட்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக முக்கியமான காரணம் இருக்குதா இல்லையா அதை பத்தி விவாதிக்க வேண்டாம். ஆனால் போதை பொருட்கள் சம்பந்தமா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய ஸ்டாண்டு எடுத்த நடவடிக்கை பத்தி நான் சொல்ல முடியும். டெஃபினட்டா இந்த போதை பொருட்கள் பொறுத்தவரைக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த ஆக்ஷனு தமிழ்நாட்டுல நடக்கல. டெஃபினெட்லி ஐ கேன் சே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எந்த அளவுக்கு ஆக்ஷன் இதுக்கு எதிராக எடுத்திருக்கோம் அந்த ஆக்ஷனு எடுக்கல. நிறைய ஆக்ஷன்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் சைட்ல ஒரு பக்கம் ஒரு ஆக்ஷன், நம்பர் ஆஃப் கேசஸ் புக்டு, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டடு, இதெல்லாம் பார்க்கும் போது நான் உங்களுக்கு ஃபிகர் வேணுமென்னா கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு ஃபிகரே கொடுக்குறேன், ஒரு நிமிஷம். இப்போ போதை பொருட்கள் சம்பந்தமா மெயினா NDPS ஆக்ட்ல ஆக்ஷன் எடுக்கிறோம். இப்ப NDPS ஆக்ட்ல நான்
லாஸ்ட் 5 இயர்ஸ் பத்தி மட்டும் பேசுற 2021ல 6,800 கேசஸ். ஆனால் இப்ப நம்ம கடுமையான ஆக்ஷன் எடுத்து எங்கெங்கே ரிப்போர்ட் ஆகுது, எங்கெங்கே நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அதெல்லாம் பார்த்து ஒரு கடுமையான ஆக்ஷன் எடுத்ததுனால 2021ல more than 11,000 cases have been FIRs have been registered. இதே போல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அரெஸ்டட் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் உடைய மேக்னிடியூடு உங்களுக்கு தெரியும். பிளஸ் நம்ம டிமாண்ட் சைடு ரிடக்ஷன்லயே நிறைய ஒர்க் செஞ்சு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் விழிப்புணர்வுக்காக ஆன்டி ட்ரக் கிளப் நாம்கே மாஸ்டர் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கரெக்டா ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுடைய மேனுவல்ஸ் டெவலப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்த ஹோம் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மிஷன் மேனேஜ்மெண்ட் யூனிட்டே உருவாக்கி இருக்கோம். இதை ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணதுக்கு பல டிபார்ட்மெண்ட் இதுல இருக்காங்க. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட் உடைய இணைந்த போதைப் பொருட்கள் மேல ஆக்ஷன் எடுக்கணும். 25 ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பொது பொருட்கள் சம்பந்தமா மறுவாழ்வு சென்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், காலேஜ் ஹையர் எஜுகேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு 5 இயர்ஸ்ல எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் இன் த ஹோல் கண்ட்ரி சொல்லலாம். டாஸ்மாக் உடைய பார் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுதா அதே சொல்லுறீங்களா? FL2 நம்பர் ஆஃப் பார்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றீங்க. நம்பர் ஆஃப் FL2 அந்த ஃபிகர் என்கிட்ட இல்ல, அதனால நான் அந்த நம்பர் பத்தி நான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஆனால் எந்த லைசன்ஸ் இருந்தாலும் சரி அந்த ப்ராசஸை இப்போ ஆன்லைன் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய டிரான்ஸ்பரன்சி பண்ணியிருக்கோம். லைசன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கிவன் டைம்குள்ள அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கான் ஆர் த டேஸ் அப்ளிகேஷன் கொடுத்து எங்கேயும் கிடைக்குது அந்த மாதிரி இப்ப சிஸ்டமே இல்ல. அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க அப்ளிகேஷன் யார்கிட்ட பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்ரூவ்டு இன்க்ரீஸ் ஆயிடும். Telangana does not have a BGP for a long time. How do you respond to criticism that this reflects an increased law and order and crime rate? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ திங்க் ஐ குட் நாட் கெட். The absence of a LNO BGP for a long time in Tamil Nadu, that when you say reflects an a rise in crime and decline in law and order. I think this is a very, very wrong correlation, which is if someone is trying to make, it's a very wrong correlation that someone is trying to make. We have DGP, law and order. He enjoys all the powers of taking the action as a DGP law and order should have, and he is functioning with all the powers as is available to a DGP law and order. So I don't think it is justified to connect the two things. ஐ திங்க் உங்களுக்கு இது சம்பந்தமா இருக்கிற டீட்டெயில்ஸ் பத்தி தெரியும். யூ மஸ்ட் பி நோயிங் அபவுட் த டீட்டெயில்ஸ். தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணதுக்கு நம்ம யூபிஎஸ்சிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பி இருக்கோம். அந்த ப்ரொபோசல் படி ஒரு இம்பேனல்மெண்ட் கமிட்டி யூபிஎஸ்சி கூட்டணும். அது பின்னால ஃபர்தர் ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்கும். இப்ப விசாரணையில இருக்காது, இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் முடிவு வந்த உடனே ஒரு கிளாரிட்டி இருக்கும். மீன்வைல் அந்த ஊர்ல சந்தேக நபர்கள் யாருன்னு, அது ஒரு ரிமோட் பிளேஸ், அதனால வெளியில இருந்து வந்து செஞ்சிருக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. இருந்தாலும் விசாரணை தான் முடிவு பண்ணணும்.
அதனால விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல அதை பத்தி வேற எதுவும் சொல்றது தூத்துக்குடி சப்ஜெக்ட்ல குளத்தூர்ல நடத்துது சிக்ஸ்டேட். ஆனா முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து அங்க போறாங்க, அவங்க வந்து திருப்பி நீங்க விளாத்திக்குளம் போகணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திருப்பி விளாத்திக்குளத்துக்கு திருப்பி குளத்தூரே போகணும்னு சொல்றாங்க. ஆளுநர் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி இடைப்பட்ட இடைக்கழிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் சர்க்கிள் சொல்றாங்க. 0 எஃப்ஐஆர் வந்ததுக்கு அப்புறமா ஏன் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் அது போக்சோல வருதுன்னு ஏடபிள்யூபிஎஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் உடனே நடவடிக்கை எடுக்கலன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பத்தியும் விசாரிப்போம். அது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளும். யாரும் தவறினா அதுவும் நடவடிக்கை எடுப்போம். கம்ப்ளைண்ட் வந்திருந்தா அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடுறோம், விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம். இல்ல அதுதான் சொல்றேன், கோர்ட்ல லீகலா ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கொண்டிருக்கும். பொதுப்படையா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஆளை கண்டுபிடிக்கிறது நெட்லங்கிறது இருக்கு, அதுவும் பண்றோம். இருந்தாலும் ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் தான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது ஈஸி. கொலையோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம். ஆனா தென் மாவட்டங்கள்ல சாதிய கொலைகள் அதிகரிச்சிருக்கிறதா ஒரு தரப்பு சில தரப்பு பட்டியல் சமூக மக்கள் வந்து தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. குறிப்பா அந்த நாங்குநேரி சம்பவம் மாதிரி முன்பதவே இல்லாம சாதிய நோக்கத்துல வந்து கண்மூடித்தனமா வெட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பட்டியல் சமூகத்துல சில தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமா இது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் முடிச்சுட்டா உங்களுக்கே கேஸை பத்தி முழு விவரம் தெரியும். இப்ப எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது போலீஸ் தரப்புல நம்ம காவல்துறை தரப்புல உறுதியா சொல்ல முடியும். ஆனா அதோட கண்ணோட்டங்கள் மக்கள் பார்க்குற கண்ணோட்டமும் எங்க கண்ணோட்டமும் ஒன்னாங்கிறத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கொலைகள் மொத்தமா 2021 பார்க்கும்போது ஸ்டாண்டர்டா இருக்கு, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால வேண்டி குறிப்பா ஜாதிய கொலைகள்ங்கிறது ஒரு பெர்செப்ஷன் இருக்கலாம், ஒரு வியூகம். ஆனா அது ஸ்டாட்டிஸ்டிக்லாம் நம்ம பார்க்க முடியாது. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு காரணம் இருக்கு, கொலையை கண்டுபிடிக்கிறோம், அதான் முக்கியம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் நடந்தா உடனே கண்டுபிடிக்கிறோம், குற்றவாளியை பிடிக்கிறோம், ப்ராசிக்யூட் பண்றோம், கன்விக்ஷன் வாங்கி தரோம், அதை திறம்பட செய்து வருகிறோம். சைத்திர பதிவேடு குற்றவாளியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட குறிப்பா அந்த 22 வயசு 21 வயசு இளைஞர்கள் கூட இன்ஸ்டாகிராம்ல நான் வந்து நிறைய குற்றவாளிகளை போட்டு அவரோட 2வது பதிப்பு 3வது பதிப்புலாம் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை நம்ம கண்காணிக்கணுமா? இன்ஸ்டாகிராம் மாதிரி இந்த ரீல்ஸ் போட்டு ரவுடிசத்தை வளர்க்கக்கூடிய நபர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுதா? எடுக்கப்படும் எடுத்து வருகிறோம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். நீங்களும் இதுல கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். இதனால வரையிலும் குற்ற சம்பவங்கள் இல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிர்கட்சிகள் போது அரசு தரப்புல அமைச்சர்கள் யாராவது விளக்கம் கொடுப்பாங்க. இப்போ நீங்க அதிகாரிகளே முன்வந்து விளக்கம் கொடுக்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்த. இது வந்து அரசியல் ரீதியா போகாம நிர்வாக பிரச்சனையாகவும் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒப்பீடு அரசியல்வாதி மாதிரி பேசுற டோன் இருக்குல்ல, எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா நீங்க பேசுறது ஒப்பீடு தான். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க முன்னாடி நடந்ததோட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பீடு இருக்கு. ஒப்பீடு அரசியல்வாதிகள் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க ஒரு பிரச்சனை பெரிய பூமா இருக்குது, எலெக்ஷன் டைம் வரும்போது விளக்கம் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நாங்க பேசுறது உங்களுக்கு அரசியல்வாதி மாதிரி தெரியுதா? நாங்க எந்த இயர் எடுத்து கம்பேர் பண்ணுறோம், ஒரு ஸ்டாட்டிஸ் எடுத்து அதில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன டோன் அண்ட் டெனர். I don't want to comment further. இது ஏற்கனவே நாம் ஆரம்பத்தில் கேட்கும் போது சொன்னேன். கஸ்டோடியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்தவரைக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உடைய பாலிசி 0 டாலரன்ஸ். நடக்கவே கூடாது, நடக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ நடந்தால் அந்த இன்சிடென்ட்ஸ்ல வெரி ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்வெஸ்டிகேஷன் வில் டேக் பிளேஸ். அதுக்கு கவர்மெண்ட் எப்பவும் தயாராக இருக்குது. வாட் எவர் ஆர் த நெசசரி ஆக்ஷன் அதை எடுக்கிறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு சில சந்தர்ப்பங்கள் இப்போ ரீசெண்டா ஒரு சைபர் கிரைம்ல ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா 7 people அரஸ்டட்னு ஒரு 10ஆம் ரூபா வந்திருக்கு ஒரு டீடைல்ஸ். ஆனா அதுல ஒரு போலீஸ்மேன் இன்வால்வ், பிரதீப்னு ஒரு 12th பெட்டாலியன் மணித்தாரு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை
முடிஞ்ச வரைக்கும் அது ஒளிமுறை இல்லாம நீங்க சொல்றீங்க. ஆனா அது கைண்ட் ஆஃப் ஹைடிங் சம் டீடைல்ஸ். போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுல. போலீஸ்மேன் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுல. பட் இட்ஸ் நாட் ரெவீல்டு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட தொழிலையும் போடுறது இல்லையா? ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அரெஸ்டட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அரெஸ்ட்னு போடுறது இல்லையா? அக்யூஸ் அரெஸ்ட் தான் போடுறோம். ஏன் போலீஸ்காரன் மட்டும் தனியா பிரிச்சு பார்க்கணும்? நேம் கூட வரது இல்ல சார். அக்யூஸ் அரெஸ்ட் கொடுத்துறோம். Thank you. புரியல கரெக்டா கேள்வியே உங்களுக்கு. சம்பந்தமா நிறைய குழப்பங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. லீடர்ஸ் பேசுறாங்க, மத்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசுறது கண்டிப்பா ஏதாவது அவங்க ஆக்ஷன்ஸ் ஏதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஒரு எஸ்பி இருக்கிறாங்க உத்தரசீல. உங்க ஊடகத்துறைகளை யாருக்கான எப்ப வேணாலும் பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தர் பொது இடத்துல பேசுறது எல்லாத்துக்கும் காவல்துறையில தனியா பதிலளிப்பது கடினம். அது எதிர்பார்க்கவும் தேவை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதோட வேலையை செய்யணும். நீங்க ஊடகத்துறையினர் எப்பயாலும் உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒண்ணுன்னா பர்டிகுலர்ஸ் நாங்க கொடுக்குறோம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.